நீட் பயாலஜியில் லிவிங் வேர்ல்ட் சாப்டரில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டடி தி 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் given below and select the 2 correct ones out of them கேட்டிருக்காங்க. ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, டெஃபினிஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் வாஸ் given by எர்ன்ஸ்ட் மேயர். எஸ், ஸ்பீசிஸோட டெஃபினிஷனை வந்து கரெக்டாக சொன்னவர் யாருன்னா எர்ன்ஸ்ட் மேயர் தான். ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுதோ, எந்தெந்த ஆர்கானிசம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரீப்ரொடியூஸ் பண்ணுதோ, அவங்களுக்குள்ளே ரீப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை தான் ஸ்பீசிஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறாரு. ஸோ ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத டெஃபினேஷன் கொடுத்தவர் யாருன்னா எர்ன்ஸ்ட் மேயர், அது கரெக்ட் தான். அப்புறம் ஃபோட்டோ பீரியட் டசன்ட் அஃபெக்ட் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பிளான்ட்ஸோட ரீப்ரொடக்ஷனை ஃபோட்டோ பீரியட் அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா பிளான்ட்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வர்றதுக்கு முக்கியமான ரீசன் வந்து லைட்டிங் வேணும், வெளிச்சம் வேணும். அப்போ ஃபோட்டோ பீரியட் அஃபெக்ட் பண்ணணும், இங்கே அஃபெக்ட் பண்ணாதுன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அப்புறம் பைனாமியல் நாமன்கிளேச்சர் சிஸ்டம் வாஸ் கிவன் பை ஆர்ஹெச் விட்டேக்கர்னு சொல்லியிருக்காங்க. பைனாமியல் நாமன்கிளேச்சர்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது அந்த 2 நேம் சிஸ்டத்தை கொண்டு வந்தது கார்ல் லின்னேயஸ். ஆர்ஹெச் விட்டேக்கர் எதுக்கு அப்படின்னா கிங்டம், 5 கிங்டம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்தவர் தான் வந்து நமக்கு 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை கொண்டு வந்தவர் தான் ஆர்ஹெச் விட்டேக்கர். ஸோ அப்போ இது தப்பு. அடுத்து, இன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் ரீப்ரொடக்ஷன் இஸ் சினானிம்ஸ் வித் க்ரோத். யூனிசெல்லுலாரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு செல் தான் இருக்குது அப்படின்னா அது எப்படி வந்து க்ரோத் ஆகும் அப்படின்னா அந்த செல் வளர்ந்து உடைஞ்சு தான் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து க்ரோத் ஆகும். அப்போ ஒரு செல் 2 செல்லாக மாறுதுன்னா அந்த ஒரு ஸ்பீசிஸ் ரெண்டு ஸ்பீசிஸாக மிரியுதுன்னு அர்த்தம். அப்போ ரீப்ரொடக்ஷனே அங்கே எப்படி நடக்குது அப்படின்னா க்ரோத் மூலமாக தான் நடக்குது. ஸோ அப்போ டி வந்து கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏயும் டியும் கரெக்டு. ஸோ ஆன்சர் சி தான் ரைட்டான ஆன்சர். அடுத்து, the label of a herbarium sheet doesn't carry the information of. இப்போ ஒரு ஹெர்பாரியம் ஷீட்டில் என்னென்ன இதெல்லாம் இருக்கும், டேட் ஆஃப் கலெக்ஷன் இருக்கும், எந்த டேட்டில் கலெக்ட் பண்ணாங்கன்னு இருக்கும், யார் கலெக்ட் பண்ணாங்க, கலெக்டர்ஸோட நேம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் நேம், அந்த பிளான்ட்டுக்கான லோக்கல் நேம் என்ன அப்படிங்கிறது இருக்கும். அதோட லொக்காலிட்டி இருக்கும், அது எந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபேமிலி என்ன, ஜீனஸ் என்ன, ஸ்பீசிஸ் என்ன, இது எல்லாமே இருக்கும். ஹைட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஹைட் இருக்காது. ஏன்னா நம்ம பிளான்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி ட்ரை பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ கரெக்டாக அதோட ஹைட்டை நம்மளால் என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. ஸோ ஹைட் ஆஃப் தி பிளான்ட் உள்ளே வராது.